வாழைத்தண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு துண்டு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். அந்த வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இதை போடணும். முதல்ல வாழைத்தண்டு நறுக்கும் போது மோரில் கலந்து விடுங்க, இல்லைன்னா வாழைத்தண்டினுடைய இயல்பு நிறம் மாறிடும். அதனால் மோரில் கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. திட்டமான அளவில் தண்ணீர் வைங்க, ஏன்னா இந்த தண்ணீரை கொண்டே நாம் சட்னி அரைச்சிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, அந்த வாழைத்தண்டு வெந்தது நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த தண்ணீர் அளவு அதிகமாக வைக்க வேண்டாம், இதை ஆற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிற்பாடு ஒரு 20 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய காரத்திற்கு தகுந்தால நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரசாரமாக இதை அரைச்சிருக்கேன். 20 மிளகாய் நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கட்டும், ஒரு அருமையான வாசனை வெளியில் வரும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க. இந்த எண்ணெயிலேயே மற்ற ஜாமான்களையும் நம்ம வறுக்கலாம். ஒரு விரல் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதையும் அதே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அந்த மிளகு நல்ல எண்ணெயில் படபடன்னு பொரியும். அதற்கு பிற்பாடு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு வதக்குங்க. இந்த உளுத்தம்பருப்புக்குரிய இயல்பான ஒரு வாசனை வெளியில் வரும், அது வரைக்கும் வதக்குங்க. அதற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 சமபங்காக இருக்கட்டும். நல்லா 1 by 1 நல்ல நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் நல்ல மனம் வெளியில வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சுத்தம் பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அனலை ரொம்ப கூட்ட வேண்டாம், மிதமான தீயிலே இதை செய்யுங்க. நல்லா வறுத்துருங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த பருப்பு வகைகளை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு கருவேப்பிலைகளை ஒரு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி கோஸ் டெக்ஸ்சரில் கொரப்பாக வரும். இதற்கு பிறகு மிளகாயை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா அரைப்படும். ஊற வைத்த புளி கரைசலை புளியோடே சேர்த்து இதோட அரைச்சிக்கலாம். இதோட கொஞ்சமாக நம்ம வாழைத்தண்டு அவித்தோம் இல்லையா, அந்த தண்ணீரை கொண்டே இந்த சட்னியை அரைங்க. தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் அதையே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இதற்கு பிறகு ஃபைனலாக நம்ம அவித்த அந்த வாழைத்தண்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் அந்த வாழைத்தண்டு அவித்த தண்ணீரையே சேர்த்துருங்க. முற்றிலுமாக சேர்த்து அரைச்சிருங்க, அதை வீணடிக்க வேண்டாம். நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்ச பிறகு இதை தாளிசத்தை அந்த சட்னியில் சேர்த்துருங்க. இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கும் அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.